2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என உறுதி. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களில் கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் கே கிருஷ்ணன், கூட்டமைப்பின் தேசிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்த செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கீழ் செயல்பட்டு வரும் 76 பட்டேல் இன தலைவர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் கடந்த 29ஆம் தேதி சென்னை அண்ணா நகரில் உள்ள அம்பேத்கர் அகாடமியில் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து விரிவாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினர். அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்களை விளக்கி பேசிய வழக்கறிஞர் அன்பின் பொய்யாமொழி, ஆரிய மற்றும் சனாதன கொள்கைகளை முன்வைக்கும் அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதில்லை என டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பு ஒருமனதாக முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் எந்த அரசியல் கட்சியுடனும் பயணிக்க மாட்டோம் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். மேலும் கொள்கை மற்றும் அரசியல் கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்காக உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக 15 பேர் கொண்ட குழு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த குழு தேர்தல் கூட்டணி குறித்து விரிவாக விவாதித்து முடிவெடுக்கும் என்றும் அந்த முடிவின் அடிப்படையில் அடுத்த வாரம் இதே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் மீண்டும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி எந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் பயணிக்கிறோம் என்பதை குறித்த இறுதி அறிவிப்பை தெரிவிக்கப்படும் என்றும் பாசிச பாஜக தமிழகத்தில் காலூன்ற விடாமல் தடுக்க டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் முக்கிய நோக்கம் என கூறினார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் இணை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பி. தேவானந்தம், வீரத்தமிழர் பேரவையின் தலைவர் மு. தங்கபாஸ்கரன், ஆடிட்டர் ஏ. ராசா, மு. தங்கபாண்டியன், ஆம்பூர் வி. ஏ. மூர்த்தி, பி. கே. சுப்பிரமணியன், பொற்கை பாண்டியன் என்கிற வழக்கறிஞர் கே. ஆனந்தன், அம்பேத்கர் கலாநிதி உட்பட கூட்டமைப்பு நிர்வாகிகள் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர்.